கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 22 தொடங்கி 26 முடிய சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி 1. எது தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது? பதில் பரலோக ராஜ்யம். கேள்வி 2. கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி யாரை அனுப்பினான்? பதில் தன் ஊழியக்காரரை. கேள்வி 3. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி எங்கே போய்விட்டார்கள்? பதில் ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும். கேள்வி 4. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து என்ன செய்தார்கள்? பதில் அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். கேள்வி 5. ராஜா யாரை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான்? பதில் தன் சேனைகளை அனுப்பி. கேள்வி 6. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ எப்படி போனார்கள்? பதில் அதற்கு அபாத்திரமாய். கேள்வி 7. நீங்கள் எங்கே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான்? பதில் நீங்கள் வழி சந்துகளிலே போய். கேள்வி 8. ஊழியக்காரர் வழிகளிலே போய் யாரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள்? பதில் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும். கேள்வி 9. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது யாரை கண்டான்? பதில் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை. கேள்வி 10. அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே யாரை போட சொன்னான்? பதில் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை. கேள்வி 11. பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணினவர்கள் யார்? பதில் பரிசேயர். கேள்வி 12. பரிசேயர் யாரை இயேசுவினிடத்தில் அனுப்பினார்கள்? பதில் சீஷரையும் ஏரோதியரையும். கேள்வி 13. இயேசு எதை அறிந்து மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார்? பதில் அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து. கேள்வி 14. இயேசு எதை எனக்கு காண்பியுங்கள் என்றார்? பதில் வரி காசை. கேள்வி 15. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை யாருக்கும் செலுத்துங்கள் என்றார்? பதில் தேவனுக்கும். கேள்வி 16. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? பதில் சதுசேயர். கேள்வி 17. நீங்கள் எதை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார்? பதில் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும். கேள்வி 18. எங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை? பதில் உயிர்த்தெழுதலில்.
கேள்வி 19. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் யாருக்கு தேவனாயிருக்கிறார்? பதில் ஜீவனுள்ளோருக்கு. கேள்வி 20. நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டவன் யார்? பதில் நியாயசாஸ்திரி ஒருவன். கேள்வி 21. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்பது எந்த கற்பனை? பதில் முதலாம் பிரதான கற்பனை. கேள்வி 22. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல யாரிடத்தில் அன்பு கூறுவாயாக? பதில் பிறனிடத்திலும். கேள்வி 23. கிறிஸ்து யாருடைய குமாரன்? பதில் தாவீதின் குமாரன். கேள்வி 24. தாவீது எதனாலே அவரை ஆண்டவர் என்று சொன்னார்? பதில் பரிசுத்த ஆவியினாலே. கேள்வி 25. தாவீது அவரை என்ன என்று சொன்னார்? பதில் ஆண்டவர் என்று. கேள்வி 26. வேதபாரகரும் பரிசேயரும் எங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றார்? பதில் மோசேயினுடைய ஆசனத்தில். கேள்வி 27. அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறவர்கள் யார்? பதில் வேதபாரகரும் பரிசேயரும். கேள்வி 28. சந்தை வேலிகளில் வந்தனங்களையும் விரும்புகிறவர்கள் யார்? பதில் வேதபாரகரும் பரிசேயரும். கேள்வி 29. யார் உங்களுக்கு போதகராய் இருக்கிறார்? பதில் கிறிஸ்து ஒருவரே. கேள்வி 30. எங்கே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பதில் பூமியிலே. கேள்வி 31. நீங்கள் யார் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். பதில் குருக்கள். கேள்வி 32. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? பதில் குருவாயிருக்கிறார். கேள்வி 33. உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு எப்படி இருக்க கடவன்? பதில் ஊழியக்காரனாயிருக்க கடவன். கேள்வி 34. தன்னை உயர்த்துகிறவன் டேஷ். பதில் தாழ்த்தப்படுவான். கேள்வி 35. தன்னை தாழ்த்துகிறவன் டேஷ். பதில் உயர்த்தப்படுவான். கேள்வி 36. மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள் யார்? பதில் வேதபாரகர் பரிசேயர். கேள்வி 37. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்கள் யார்? பதில் வேதபாரகர் பரிசேயர். கேள்வி 38. ஒருவனை தங்கள் மார்க்கத்தானாக்கும்படி எதை சுற்றித் திரிகிறார்கள் என்றார்?
பதில் சமுத்திரத்தையும் பூமியையும். கேள்வி 39. எதின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் என்றார். பதில் தேவாலயத்தின் பொன்னின் பேரில். கேள்வி 40. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் யார் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான்? பதில் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும். கேள்வி 41. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் என்று யாரை சொன்னார்? பதில் வேதபாரகர் பரிசேயர். கேள்வி 42. உங்களை குறித்து நீங்களே எப்படி சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றார். பதில் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று. கேள்வி 43. யாரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். பதில் தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும். கேள்வி 44. தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே யாரை கொலை செய்தீர்கள் என்றார். பதில் பரகியாவின் குமாரனாகிய சகரியா. கேள்வி 45. எது உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்றார். பதில் உங்கள் வீடு. கேள்வி 46. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு டேஷ். பதில் எச்சரிக்கையாயிருங்கள். கேள்வி 47. என் நாமத்தை தரித்துக் கொண்டு என்ன சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்? பதில் நானே கிறிஸ்து என்று சொல்லி. கேள்வி 48. எதை கேள்விப்படுவீர்கள்? பதில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும். கேள்வி 49. எது நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்? பதில் என் நாமத்தின் நிமித்தம். கேள்வி 50. யார் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்? பதில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும். கேள்வி 51. யார் ரட்சிக்கப்படுவான்? பதில் முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே. கேள்வி 52. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் எப்படி பிரசங்கிக்கப்படும்? பதில் சாட்சியாக. கேள்வி 53. எதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே என்றார். பதில் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து. கேள்வி 54. யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்கே ஓடி போக கடவார்கள்? பதில் மலைகளுக்கு. கேள்வி 55. யார் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும்? பதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம். கேள்வி 56. யார் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்? பதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும். கேள்வி 57. மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும்?
பதில் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. கேள்வி 58 மனுஷகுமாரன் வருகிறதை யார் கண்டு புலம்புவார்கள்? பதில் பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும். கேள்வி 59 வானமும் பூமியும் ஒளிந்து போம், எது ஒளிந்து போவதில்லை? பதில் என் வார்த்தைகளோ. கேள்வி 60 எது வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள்? பதில் ஜலப்பிரளயம். கேள்வி 61 மனுஷகுமாரன் எப்போது வருவார்? பதில் நீங்கள் நினையாத நாளிகையிலே. கேள்வி 62 பரலோக ராஜ்யம் எத்தனை கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்? பதில் 10 கன்னிகைகளுக்கு. கேள்வி 63 யார் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை? பதில் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். கேள்வி 64 எப்பொழுது மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் உண்டாயிற்று? பதில் நடுராத்திரியிலே. கேள்வி 65 உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டவர்கள் யார்? பதில் புத்தி இல்லாதவர்கள். கேள்வி 66 யார் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள்? பதில் ஆயத்தமாயிருந்தவர்கள். கேள்வி 67 5 தாலந்தை வாங்கினவன் எத்தனை தாலந்தை சம்பாதித்தான்? பதில் 5 தாலந்தை. கேள்வி 68 ஒரு தாலந்தை வாங்கினவன் எங்கே தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான்? பதில் நிலத்தை தோண்டி. கேள்வி 69 கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், எதின்மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்றார்? பதில் அநேகத்தின் மேல். கேள்வி 70 எந்த இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் என்றார்? பதில் தெளிக்காத இடத்தில். கேள்வி 71 யாருக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான்? பதில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கேள்வி 72 மனுஷகுமாரன் எப்படி வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்? பதில் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது. கேள்வி 73 எதை தமது வலது பக்கத்திலும் நிறுத்துவார்? பதில் செம்மறியாடுகளை. கேள்வி 74 யாரை பார்த்து உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்பார்? பதில் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து. கேள்வி 75 மிகவும் சிறியவராகிய யாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார்? பதில் என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு.
கேள்வி 76 இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என்ன சொன்னார்? பதில் சபிக்கப்பட்டவர்களே. கேள்வி 77 நித்திய அக்கினி யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? பதில் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். கேள்வி 78 நீதிமான்கள் எங்கே போவார்கள் என்றார்? பதில் நித்திய ஜீவன் அடையவும். கேள்வி 79 யார் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள்? பதில் சகல ஜனங்களும். கேள்வி 80 பிரதான ஆசாரியன் யார்? பதில் காய்பா. கேள்வி 81 இயேசுவை எப்படி கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்? பதில் தந்திரமாய் பிடித்து. கேள்வி 82 பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்தவன் யார்? பதில் சீமோன். கேள்வி 83 தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினவள் யார்? பதில் ஒரு ஸ்திரீ. கேள்வி 84 எதை ஊற்றினது இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருந்தது? பதில் தைலத்தை தன் சரீரத்தின் மேல் ஊற்றினது. கேள்வி 85 பிரதான ஆசாரியரிடத்தில் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் என்றவன் யார்? பதில் யூதாஸ்காரியோத்து. கேள்வி 86 யூதாஸ் எத்தனை காசுக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்தான்? பதில் 30 வெள்ளி காசுக்கு. கேள்வி 87 யார் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார்? பதில் என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே. 88 யார் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார்? பதில் மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறவன். கேள்வி 89 எது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று இயேசு சொன்னார்? பதில் அப்பம். கேள்வி 90 அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எங்கே புறப்பட்டு போனார்கள்? பதில் ஒலிவமலைக்கு. கேள்வி 91 இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் எப்படி இடறல் அடைவீர்கள் என்றார்? பதில் மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி. கேள்வி 92 உயிர்த்தெழுந்த பின்பு எங்கே போவேன் என்றார்? பதில் கலிலேயாவுக்கு. கேள்வி 93 நான் ஒரு காலும் இடறலடையேன் என்றவன் யார்? பதில் பேதுரு. கேள்வி 94 சேவல் கூவுகிறதற்கு முன்னே எத்தனை தரம் மறுதலிப்பாய் என்றார்? பதில் 3 தரம். கேள்வி 95 இயேசு எங்கே ஜெபம் பண்ண போனார்?
பதில் கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு. கேள்வி 96. எது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றார். பதில் என் ஆத்துமா. கேள்வி 97. எத்தனை மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்றார். பதில் 1 மணி. கேள்வி 98. எது பலவீனம் உள்ளது என்றார். பதில் மாம்சமோ. கேள்வி 99. மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்றார். பதில் பாவிகளுடைய. கேள்வி 100. யூதாஸ் இயேசுவை எப்படி காட்டிக் கொடுத்தான். பதில் முத்தம் செய்து. God bless you.